வணக்கம் சார். ஃபர்ஸ்ட்டு நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றியும், மகிழ்ச்சியும் நாம நம்மளுடைய சேனல் மூலமா தெரிவிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். நெறைய கோரிக்கைகள நம்ம வச்சோம். இது இது கொஞ்சம் செய்தா சிறப்பா இருக்கும் சார்ன்னு முக்கியமான சில விஷயங்கள நம்ம சொன்னோம். நம்மளுடைய நேயர்களும் தங்களுடைய கருத்துக்கள அவர் ஊர்லேருந்து பதிவு பண்ண விஷயம் நெறைய இருக்கு. அது ஒண்ணு ஒண்ணா இப்ப நடந்துட்டு இருக்குன்னு நெனைக்கிறேன். முக்கியமாக பார்க்க போனா, இந்த அம்மா உணவகம் அப்படிங்கிறத ஒரு சிறப்பு வாய்ந்த விஷயமா நான் பார்க்கிறேன். ஏன்னா, இந்த அம்மா உணவகம் இருக்கிறதுனால தான் எத்தனையோ பேர் 3 வேளையும் மிஞ்சி போனா ஒரு ரூ. 30 இருந்தா போதும் ஒரு நாளைக்கு. அப்படிங்கிறது மாரி 3 வேளையும் சாப்பிட்டு திருப்தியாக இருந்தத நான் பார்த்துருக்கேன். நம்மளுடைய அரசாங்கத்தில வேலை செய்றவர்கள் கூட அம்மா உணவகத்தில நிறைய சாப்பிட்டதையும் நான் பார்த்துருக்கேன். 2வதா பார்த்தீங்கன்னா, தமிழ் திரையுலகத்தை சேர்ந்தவர்கள் நெறைய பேர் வடபழனி, சாலிகிராமம், மிருகம்பாக்கம், வளசரவாக்கம், போரூர் அப்படின்னு சென்னை சிட்டியில பார்த்தீங்கன்னா, எவ்வளோ பேர் ஏன்னா எல்லா பேருமே தமிழ் திரையுலகத்தில கொடிகட்டி பறக்கிறவங்க கிடையாது. உதவி இயக்குனர்கள், வாய்ப்பை தேடி போறவங்க, நம்ம ஹீரோ கனவுகளோட வந்தவங்க, ஏதோ ஒரு கேரக்டர் பண்ணலாம்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் சாப்பாடுங்கிறது ரொம்ப முக்கியம். தங்குறது எங்கேயோ அவங்களோட ஃப்ரெண்டு ரூம்ல அது இதுலயோ வாடகை கொடுத்து தங்கிடுறாங்க. சாப்பாடுங்கிறது அம்மா உணவு மிகப்பெரிய அளவுல பேசப்பட்டது. பிரபல இயக்குனர் கூட 3 வேளையும் சாலிகிராம அம்மா உணவகத்தில சாப்பிட்டுட்டு இருந்தாருங்கிற விஷயத்தையும் நான் 2 நாளைக்கு முன்னாடி வீடியோலயும் பதிவு பண்ணியிருக்கேன். பட் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு ஒரு திட்டம் தான் அம்மா உணவகம். அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் முறையெல்லாம் பார்த்தா நிறைய இடங்கள்ல அது அதாவது மூடப்பட்ட ஒரு விஷயத்த நம்ம பார்த்தோம். சில இடங்கள் மட்டுமே திறந்திருந்தது. பல இடங்கள் இல்ல. அதான் நிறைய பேர் அம்மா உணவகத்தை சிறப்பா செயல்படுங்கன்னு சொல்லி நிறைய கோரிக்கைகள்லாம் வைக்கப்பட்ட ஒரு விஷயத்த நம்ம பார்க்க முடிஞ்சது. இப்போ தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் பதவியேற்ற பிறகு நம்மளுடைய சேனல் மூலமா முக்கியமாக நம்ம சொன்னது அம்மா உணவகம் ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு விஷயம் செயல்படுத்தணும். அவர்களும் அதுதான் சொல்லியிருந்தாங்க. சட்டசபையில பேசும்போதும் சரி, வெளியில பேசும்போதும், முந்தைய ஆட்சியில யார் யார் என்னென்ன திட்டங்கள் மக்களுக்காக கொண்டு வந்தாங்களோ, அதை ஒரு கடுகளவு கூட எந்த குறையும் இல்லாம நான் நிவர்த்தி பண்ணுவேன். அதை சரி பண்ணுவேன். மேற்கொண்டு நான் சொன்ன விஷயங்களையும் மக்களுக்கு நான் செய்வேன். அப்படிங்கிற விஷயத்த தெளிவா சொல்லியிருந்தார் தமிழக முதலமைச்சர் அவர்கள். இப்போ பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில கிட்டத்தட்ட ஒரு 600க்கு மேற்பட்ட அம்மா உணவகங்கள் இருக்கிறதா எனக்கு ஒரு செய்தி கிடைச்சது. அதில நிறைய இடங்கள் மூடப்பட்டுட்டு இருக்கு. ஸோ மூடி இருக்கு. அது இருந்தது. இப்போ அத்தனை உணவகங்களையும் இப்போ திறக்கக்கூடிய ஒரு விஷயத்த தமிழக முதலமைச்சர் அவர்கள் உடனடியா ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க. அதன் விளைவாக சென்னையில நிறைய இடங்கள்லாம் ரொம்ப தூசி தட்டி போய் அது இருந்ததெல்லாம் சுத்தம் பண்ணி, நிறைய விஷயங்கள இது புதுப்பணி பண்ணிட்டு இருக்காங்கிற விஷயம் நம்ம தகவல் வருது அத. குறிப்பாக மக்கள் மத்தியில மிகுந்த வரவேற்பை பெற்ற விஷயமா இருக்கு. அதுலயும் இந்த அம்மா உணவு திட்டத்தை ஆரம்பித்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்தவர்கள் நெறைய பேர் இப்போ விஜய் அவர்களுக்கு தமிழக முதலமைச்சருக்கு மிக ஒரு பாராட்டுதலை தெரிவிச்சுட்டு வராங்க. அதனுடைய முக்கியமா பார்த்தா, மதுரையில அதிமுகவுடைய டாக்டர் சரவணன் அவர்கள் போயி, அம்மா உணவகத்துக்குள்ள போயி, அந்த சமையல் அறைக்குள்ளேயும் சரி, மற்ற அந்த தொழிலாளர்கிட்டயும் சரி, நிறைய விஷயங்கள் பேசப்பட்ட ஒரு விஷயத்த நம்ம வீடியோ பார்க்க முடிஞ்சது. அவரும் நிறையா பேசியிருந்தார். ஸோ நாங்களும் முந்தைய ஆட்சியிலலாம் சொல்லியிருந்தோம் நிறையா திறக்கப்படலை. பட் இப்போ ஆட்சி மாற்றம் விஜய் அவர்கள் தலைமையில் தமிழக முதலமைச்சராக இருக்கிற விஜய் அவர்கள் இப்போ அம்மா உணவகத்தை திறந்து வைக்கணும், எல்லா கடையிலையும் மக்கள் சேவைக்கு பயன்படணும் அப்படிங்கிற நோக்கத்தோட செயல்பட்டது உண்மையிலே பாராட்டத்தக்க விஷயம் அது. அப்படின்னு சொல்லி அவரு அதிமுகவுடைய முக்கிய பொறுப்பில் இருக்கிற டாக்டர் சரவணன் அவர்கள், அவரு கூட அம்மா உணவகம் நிறைய இடங்களில் மூடப்பட்டிருக்கனால அவரு சரவணன் உணவகம்னு சொல்லி திறந்து வச்சு ரூ. 10க்கு 3 இட்லி கொடுத்தாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்றார். ஆனால் இங்கே ரூ. 1க்கு 1 இட்லிங்கும் போது சிறப்பான ஒரு திட்டம். அதை தமிழக முதலமைச்சர் இப்போ எல்லாத்தையும் திறந்து வச்சு நீங்கள் பண்ணணும்னு சொல்லும்போது உண்மையிலே அவருக்கு என்னுடைய பாராட்டுதலை தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு அதிமுகவுடைய டாக்டர் சரவணன் அவர்கள் தமிழக அமைச்சரை பாராட்டியிருக்காங்க. ஆனால் அந்த கழகத்தின் தலைமை இது வரைக்குமே இந்த திட்டத்தை விஜய் அவர்கள் செய்ததை பார்க்கும்போது ஒரு வாழ்த்துக்களையும் பாராட்டுதல்களையும் சொல்லலை. இருந்தாலும் தமிழக முதலமைச்சர் அதை பற்றி கவலைப்படலை. ஏன்னா மக்கள் நம்மளை உட்கார வச்சுட்டாங்க. மக்கள் சேவகன், மக்களுக்காக உழைக்கக்கூடியவர்கள் நாம். அதனால் அந்த திட்டத்தை நான் செயல்படுத்துவேன் அப்படின்னு தான் இப்போ முதன்மையாக எடுக்கப்பட்டு தமிழகம் பூராமே அது சிறப்பாக செயல்பட ஆரம்பிக்க போகுது. இந்த நேரத்தில் இதை நம்ம சொல்லிக்கிறதுல நம்ம ரொம்ப பெருமைப்படுறோம். ஏன்னா இந்த அம்மா உணவு முக்கியமாக இது தேவை, எல்லா இடங்களையும் திறந்து வைக்கணும்னு சொல்லி தமிழக முதலமைச்சருக்கு நம்மளுடைய சேனல் மூலமாக சில விஷயங்கள் நான் பேசியிருந்தேன். அது இப்போது சிறப்பாக செயல்பட ஆரம்பிச்சிருக்கு. அப்படிங்கும்போது அது உண்மையிலே ரொம்ப பெருமையாக மகிழ்ச்சியாகவும் இருக்குது. பட் இதை தவிர பார்க்க போனோம்னா, அடுத்து
நம்மளுடைய பெரம்பூர் தொகுதியில் வந்து அது தமிழக முதலமைச்சருடைய தொகுதி. பட் அங்கே 30 வருடமாக மிகுந்த சொல்லி சொல்லி பார்த்தோம். 2 ஆட்சிகள் தான் மாறி மாறி வந்தது. 2 பேர்ட்டையுமே சொல்லி பார்த்தோம். 30 வருடமாக ஒரு இடையூறாக இருந்த ஒரு இடத்தை வந்து அதில் வழி இருந்ததுன்னா இந்த ஸ்கூலுக்கு போகிற பசங்க ரொம்ப ஈஸியாக வரும். இல்லைனா அவங்க 1.5 கிலோமீட்டர் சுற்றி சுற்றி தான் ஸ்கூலுக்கு போனதாக ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. ரேஷன் கடைக்கு போகிறதா இருந்தாலும் சுற்றி தான் போகணும். ஸோ அப்படிங்கும்போது வந்து அது வந்து யாருடைய இடம் அது அப்படிங்கிறதையும் தெளிவாக படுத்திருக்காங்க. பெரம்பூர் தொகுதி மக்கள் வந்து பேசியிருக்காங்க. இப்போ அதனால் வந்து அவர்களுடைய கூட்டணிக்குள்ளே இருந்த ஆட்சியினுடைய நபர் அப்படிங்கிறதுனால வந்து அதை செயல்படுத்தாமல் அப்படியே விட்டுட்டாங்க. ஸோ ரோடு வசதி எதுவுமே கிடையாது. நாங்களும் போராடி பார்த்தா ஒன்றுமே முடியல. இந்த செய்தி வந்து தமிழக முதலமைச்சருடைய கவனத்துக்கு போன உடனே உடனடியாக இம்மிடியட்டாக அந்த இடத்தை வந்து பாதை அமைச்சு தரணும். ஸ்கூல் பசங்க வந்து அந்த வழியாக போகிறதுக்கும் ரேஷன் கடை வாங்குகிற பொதுமக்களும் போய் ஈஸியாக சென்று வரணுங்கிற நோக்கத்தோடு செயல்பட்டு இன்றைக்கி அதனுடைய வேலைகள் ஆரம்பித்தாச்சு, போய்கிட்டு இருக்கு. இதை பெரம்பூர் தொகுதி மக்கள் வந்து ரொம்ப பெருமையோடு ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தோட மகிழ்ச்சியோட ஒரு ஆனந்த கண்ணீரோட சொல்கிற விஷயத்தை நம்ம பார்க்க முடிஞ்சுது. நாங்கள் 30 வருடமாக போராடி பார்த்தோம். ஸோ இதுக்கு ஒரு முடிவே கிடைக்கல. ஆனால் இப்போ வந்து ஒரு 8-9 நாளுக்குள்ளேயே தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து உடனடியாக செயல்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க போது இது உண்மையிலே என்ன சொல்லவே தெரியல எங்களுக்கு. பட் அவருக்கு எங்களுக்கு கோடான கோடி நன்றிகள், கோடான கோடி நமஸ்காரங்கள் அப்படின்னு பெரம்பூர் மக்கள் அத்தனை பேருமே வாழ்த்துக்களை வந்து சொல்லியிருக்காங்க. அதில் 91 வயது முதியவர் ஒருத்தர் வந்து பேசுகிறாரு. கிட்டத்தட்ட 50 வருடமாக அதான் அந்த இடத்துல இருக்காராம். அந்த ஊர் தலைவராகவும் இருக்கிற மாதிரி சொல்கிறாரு. நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தேன், பேசி பார்த்தேன், நடக்கவே இல்லைங்க இது. இன்றைக்கி இந்த தம்பி என்னுடைய பையன் மாதிரின்னு சொல்கிறாரு. அதை தமிழக அமைச்சர் விஜய் அவர் வந்து உடனடியாக இந்த திட்டத்தை செயல்படுத்தி பாதை அமைச்சு தர ஏற்பாடு பண்ணி பார்க்கும்போது இது உண்மையிலே ரொம்ப சிறப்பாக இருக்குது. அவருக்கு வந்து என்னுடைய இதே போன்ற வாழ்த்துக்களையும் கோடானக்கூடிய வணக்கம் நமஸ்காரையும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் இன்னொரு லேடி அவங்கெல்லாம் பேசும்போது பார்த்தோம்னா கிட்டத்தட்ட இது ஒரு எங்களுக்கு வந்து ஒரு கனவு போல இருந்தது. இது நடக்குமா நடக்காதான்னு சொல்லி. ஆனால் இந்த பாதை அமைத்து கொடுத்தது எங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு விஷயம் இது அப்படிங்கிறதான் பொதுமக்கள், பெரம்பூர் தொகுதி பொதுமக்கள் சொல்கிறாங்க. ஆக்கிரமிக்கப்பட்ட அந்த இடம் இப்பொழுது தமிழக அரசால் பெரம்பூர் தொகுதி மக்களுக்கு ஒரு பாதை அமைத்து தரதுக்கான வேலைகள் ஆரம்பிச்சிருக்காங்க போது தமிழக முதலமைச்சருடைய செயல்பாடுகள் ஒரு 10 நாளைக்குள்ளேயே தமிழக மக்கள் மற்ற தமிழக அரசியலை சேர்ந்தவர்களே திருப்பி போட்டுக்கின்னு தான் சொல்ல முடியும். மக்கள் மத்தியில் மிகுந்த ஒரு வரவேற்பை வந்து விஜய் அவர்கள் வந்து வாங்கிக்கிட்டே பெருமைப்பட்டுட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன் நான் அதை. ஸோ இப்படி ஒன்று ஒன்றா டக்குன்னு விஜய் அவர்கள் பார்க்கும்போது நம்ம இது சினிமாவில் தான் இந்த மாதிரி கதைகள் அம்சம் பண்ணி ஒரு ஹீரோயிசம் பண்ண முடியும்னு நினச்சோம் நம்ம. பட் நிஜத்தில் விஜய் அவர்கள் வந்து தமிழமைச்சர் சேர்ந்து உண்மையிலே பெருமைக்குரியதாக இருக்குது. அதை தான் வந்து ஒரு ஃபங்க்ஷனில் கூட கேட்கும்போது கூட நீங்கள் முதலமைச்சர்கிட்ட என்ன பண்ணுவீங்க அப்படிங்கும்போது, இப்போ நான் வந்து முதலமைச்சரை நடிக்கிறேன் சினிமாவில், ஆனால் முதலமைச்சர் ஆகிட்டா நான் நடிக்க மாட்டேன் அப்படின்னார். ஸோ இதுதான் இப்போ நம்ம கண்ணு முன்னாடி தெரியுது. மக்கள் மனசில் போய் நிரந்தரமாக அந்த இடத்த மனசுக்குள்ளே உட்காந்துட்டார் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். பட் அசைக்க முடியாத ஒரு தமிழகத்தின் முதலமைச்சராக வந்து அந்த நாற்காலியில் உட்காந்துருக்காங்க. உண்மையிலேயே அவர் சொன்ன விஷயங்களை வந்து துரிதப்படுத்திக்கிட்டு இருக்கார் ஒன்றா. இப்போ இதில் என்ன எனக்கு தோணுது அப்படின்னா, வெற்றி பெற்றுட்டுங்கிறதுனால கண்ணை மூடிட்டு ஆட்டம் போடாதீங்க, உங்கள் மனசில் ஏதாவது இருந்தால் இப்போ டெலீட் பண்ணிடுங்க அப்படிங்கிற விஷயத்தை தான் ஆட்சி பதவியேற்றும் போது சொன்னார். அதுதான் இப்பொழுது வந்து அந்த இடம் யாரோட இடம், இப்போது யாரோட அவர் ஆதரவில் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்க்கும்போது, யாராக இருந்தாலும் மக்களுக்கு இடையூறாக இருந்தால் சட்டம் பாயும், அதை சரி செய்வேன் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த இடத்தினுடைய அந்த ஆக்ஷன் அவர் எடுத்ததை அதை பார்க்க முடியுது நமக்கு. அதை ஸோ உண்மையிலேயே பெருமைக்குரிய விஷயம். இன்னும் இது மாதிரி தமிழ்நாட்டில் நிறைய இடங்கள் இருக்குது. அதெல்லாம் ஒன்று ஒன்றா மக்களுடைய அந்த போயிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் ஏற்படுத்துகிற மாதிரி செய்வார்னு தான் மக்கள் எதிர்பார்க்குறாங்க, நாமளும் நம்புகிறோம். இது ஒன்றா நடக்குங்கிறத நான் வந்து சொல்லிக்கல விரும்புகிறேன். இதற்கு அடுத்து பார்க்க போனோம்னா தமிழகத்தில் வந்து சட்டம் ஒழுங்கும் சரியாக இருக்கணும், பெண்கள் பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற விஷயத்தை தான் அவர் சொல்லியிருந்தாங்க. அதன் பிரகாரம் பார்க்க போனோம்னா நேற்று இரவோடு இரவாக சென்னையில் மட்டுமே கிட்டத்தட்ட 75 ரவுடிகள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இந்த கட்ட பஞ்சாயத்து பண்ணுறவங்க, தேவையில்லாமல் பிரச்சனைகளை உருவாக்குறவங்க, மக்களுக்கு இடையூறு விளைவிக்கக்கூடியவர்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு லிஸ்ட்டை எடுத்து பார்த்திங்கன்னா
புளியந்தோப்பு, டி நகர், அடையார், மயிலாப்பூர், அப்புறம் அண்ணா நகர். ஸோ இந்த மாதிரி மிகப்பெரிய வந்து இடங்கள்ல வந்து 75 மேற்பட்ட ரவுடிகள் வந்து காவல்துறை அதிரடியாக வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க. ஸ்பெஷல் டிரைவ் ஆப்ரேஷன் அப்படிங்கிற அந்த ஒரு பேரில் வந்து எப்பயுமே ஒரு ஆக்ஷன் ஆப்ரேஷன் பண்ணும்போது ஒரு ஒரு டைட்டில் வைப்பாங்க. ஸோ அதை ஸ்பெஷல் டிரைவ் ஆப்ரேஷனுங்கிற பேரை வச்சு அதில் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்ட பார்க்கும்போது பார்த்தோம்னா, இப்போ சென்னையும் வந்து ஒரு மக்கள் எனி டைம் வந்து வெளியில் போயிட்டு வரக்கூடிய அந்த வசதியில் வரும் தான் நான் நினைக்கிறேன். பயம்ங்கிறது இனிமேல் தமிழ்நாட்டிலையும் தமிழ்நாட்டு மக்களும் இருக்கக்கூடாதுங்கிறது தான் தமிழக அமைச்சரோட எண்ணமாக தெரியுது. ஏன்னா அந்த போதைப்பொருள் ஒழியணும், அந்த ரவுடிசம் ஒழியணும், எல்லோரும் நிம்மதியாக சந்தோஷமாக வாழணும் அப்படிங்கிறது தான் அவருடைய எண்ணம். ஸோ இந்த ரவுடிசம் பண்ணிட்டு இருக்கவங்க கூட வந்து ஒரு திருந்தி வாழ்க்கை வாழ்ந்து சிறப்பாக இருக்கணுங்கிறது தான் அவருடைய எண்ணமும். அதன் நோக்கத்தில் தான் இந்த அதிரடி வந்து ஆக்ஷன் வந்து எடுக்கப்பட்டுருக்குன்னு நான் நினைக்கிறேன். இது அது ஆரம்பத்தில் போகும்போது கொஞ்சம் எல்லாருக்கும் சிரமமாக தெரியும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு. அது அவர் சரியானதுக்கு பிறகு வந்து இப்போ நம்ம வாழ்க்கையில் வந்து தமிழக முதலமைச்சர் வந்து ஒரு பிரகாசமான விளக்கேற்றி வச்சுருக்காரு அப்படிங்கிறத சொல்லிக்க முடியும். ஏனால் இவர்களும் வந்து ஒரு குடும்பம் இருக்கும். இப்போ குடும்பத்தில் இருக்க மனைவி இருப்பாங்க, பசங்க இருப்பாங்க, அவங்க வீட்டில் சொல்லி பார்ப்பாங்க. திருந்தாமல் இருக்கும்போது இப்படி ஒரு ஆக்சிடென்ட் திருந்தி வரும்போது அவர் குடும்பம் ரொம்ப சிறப்பாக செழிக்குன்னு தான் சொல்லிக்க விரும்புகிறேன். இதே தான் அம்மா உணவகத்தில் கூட நான் ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். அங்கே மக்கள் எவ்வளோ சிறப்பாக சாப்பிட்டு 3 வேளை போகிறாங்க ஒரு விஷயத்த ஒன்று அது இருந்தால் கூட அதில் வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்கள் பெண்மணிகள் இருக்காங்க இல்லையா, பெண்கள், அவர்களுக்கு எவ்வளோ வந்து வேலை வாய்ப்புகள் வரும். ஒரு அம்மா உணவகத்தில் எத்தனை பேர் வேலை செய்வாங்க? ஒரு 4-5 பேர்கிட்ட இருந்தால் கூட 5 பெண்கள் இருந்தால் கூட அவர்களுக்குன்னு ஒரு குடும்பம், அவருடைய கணவன், பசங்க ஸ்கூலுக்கு போகிறது, இந்த மாத வருமானம் அப்படிங்கும்போது எவ்வளோ பேர் இந்த வேலை வாய்ப்புகள் உருவாகும் அப்படிங்கிற விஷயத்தையும் இங்கே நான் வந்து சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் நான். ஸோ இப்படி நிறைய விஷயங்களை தமிழக முதலமைச்சர் வந்து உடனடியாக வந்து தமிழ்நாட்டுக்கும் தமிழக மக்களுக்கும் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க போது வந்து அந்த பெரம்பலூர் தொகுதி மக்கள் தான் சொல்கிறாங்க, நான் இதற்கு முன்னாடி ஓட்டு போட்டது வேறு, நான் வேறு கட்சியை சேர்ந்தவேன், ஆனால் இந்த முறை நான் விஜய் அவர்களுக்கு தான் ஓட்டு போட்டேன். ஏன்னா ஏதோ ஒரு மாற்றம் எங்களுக்கு வேணும். 60 வருடமாக திராவிட கட்சிகள் மட்டும்தான் வந்து ஆட்சி புரிஞ்சிட்ருக்காங்க, பெரிய அளவில் எங்களுக்கு எதுவுமே கிடைக்கல. ஆனால் ஒரு மாற்றத்தை வேணும்னா விஜய் அவர்கள் வந்திருக்காங்க. விஜய் அவர்கள் வந்தோடனே தமிழக அமைச்சர் பதவியேற்ற பிறகு நிறைய விஷயங்கள் தமிழ்நாட்டுக்கு தமிழ் மக்களும் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. இது உண்மையிலே எங்களுக்கு வந்து மிகப்பெரிய வரப்பிரசாதம் அப்படிங்கிற மாதிரி தான் பெரம்பலூர் தொகுதி மக்கள் மட்டும் இல்லை, தமிழக மக்களும் சொல்லிக்கல விரும்புகிறாங்க. இது ஒன்றா வந்து ஆக்ஷனில் போகும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கல விரும்புகிறேன். நான் இதை இப்போ பார்த்தீங்கன்னா சென்னையில் கிட்டத்தட்ட 75 ரவுடிகள் கைது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. இப்போ அதனால அடுத்து ஒரு விஷயம் நம்ம ரொம்ப முக்கியமாக நம்ம சொல்லணும்னு பார்த்தோம்னா, இந்த டாஸ்மாக் கடைகளால் எவ்வளோ பாதிப்பு நிறையா வருது. பொதுமக்களுக்கு இடையூறாக அந்த தெருக்களில், பள்ளி நிறுவனம் பக்கத்தில், ஹாஸ்பிட்டலில், கோயில் பக்கத்தில், பஸ் ஸ்டாண்டில், இப்படி நிறையா விஷயங்கள் நம்ம வந்து ஷேர் பண்ணியிருந்தோம். பட் அது வந்து அதாவது நம்ம தமிழக முதலமைச்சர் வந்த உடனேயே ஒரு 2 வாரத்துக்குள்ளாக 717 கடைகளை உடனடியாக மூட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு உத்தரவு போட்டார். அதன் விளைவாக இப்போ நிறைய கடைகள் மூடப்பட்டிருக்கிற தகவல் நம்ம வந்துக்கிட்டு இருக்காது. இப்போ அதில் என்ன ஒரு சிறப்பு பார்த்தீங்க அப்படின்னா, அதில் எவ்வளோ வருமானம் வந்தாலுமே அதை பற்றி எனக்கு வந்து கவலை இல்லை. கிட்டத்தட்ட 8000 கோடி வந்து நஷ்டமாகும் அப்படிங்கிற ஒரு தகவல் ஒன்று இருக்குது. அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. மக்களுடைய உயிரும் மக்களுடைய குடும்பம் நலன் தான் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதா தமிழக முதலமைச்சர் சொன்ன ஒரு தகவலை நம்ம ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கோம். அதில் என்ன வருமானம் வருது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம லேசாக சொல்லலாம்னு நினைக்கிறேன். நான் இப்போ டாஸ்மாகில் வந்து மதுபான வரின்னு சொல்லி டேக்ஸ் அண்ட் எக்ஸைஸ் டியூட்டின்னு ஆண்டுக்கு வருமானம் வந்து 39,478 கோடி, 11.9% வருமானம் வருது. அதில் இப்போ 717 கடைகளை வந்து மூடிட்டா கிட்டத்தட்ட 8000 கோடி வருமானம் வந்து இழப்பு நேரிடும். அதுதான் இப்போ சொன்னேன். அதை பற்றி கவலை இல்லை எனக்கு. ஏன்னா அந்த 8000 கோடி வருமானத்திற்கு, அதாவது இழப்புக்கு பதிலாக கிட்டத்தட்ட 10 மடங்கு அதிகம் உள்ள வருமானங்கள் தொழில்துறை நான் உள்ளே கொண்டு வர போகிறேன் அப்படின்னா, வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் நிறைய விஷயங்கள் பேசப்பட்ட தகவல் நம்ம சொல்லியிருக்கோம். அதற்கு வேண்டிய ஏற்பாடுகள் தமிழக முதலமைச்சர் வந்து இந்த பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தில் வரக்கூடிய வருமானத்தை எடுத்து நம்ம மக்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடாதுங்கிறது தான் அவருடைய முக்கியமான ஒரு தாட்ஸ். அதனால தான் இப்போ டாஸ்மாக் கடைகள் வந்து கிட்டத்தட்ட எல்லாமே 717 கடையில் மூடுகிற வேலைகள் பண்ணிகிட்ருக்கு. இன்னும் இது போக போக 6 மாதத்துக்குள்ளே இன்னும் பல கடைகள், 500க்கும் மேற்பட்ட கடைகள் மூடுறது மாதிரியான ஒரு தகவல் பேசப்பட்ட ஒரு தகவல் இருக்குது. அதில் இது ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன். இது வந்து தொடரும்.
அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய வந்து ஆண்டு வருமானம் என்ன? ஏதேதன் மூலமாக நமக்கு வந்து நெறைய டாக்ஸ் மூலமா வருமானம் வருது? அப்படிங்கிற விஷயத்த நான் எடுத்து வச்சிருக்கேன். அத நான் அடுத்த வீடியோல உங்களுக்கு நான் ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்லலாம்னு நெனைக்கிறேன். நன்றி, வணக்கம்.